Hi friends and families, welcome to my channel. SBOட நியூ அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வரும். இப்போது எஸ்பிஓவில் வந்துட்டு டாஸ்க் 2 ரெண்டாவது மெத்தடு டாஸ்க்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை எப்படி வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஐடியை வந்து sboportal.org.inல போயிட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி இருக்கிற டேப்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம லாகின் பண்ண பேஜ் மட்டும் இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார வந்தோடனே டுடே டாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உள்ளார வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சங்கர் சாரோட வீடியோவும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அமேசான், ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ண போகிறோம் amazon.inல. கூகுளில் இந்த ப்ளஸ் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து amazon.in அப்படிங்கிற சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ amazon.in. ஸோ இது வந்து நம்ம இந்த அமேசான்குள்ளார போயிட்டு ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ எனி ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலராக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேட்மிண்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், அதோட கம்பெனி என்ன, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜ், ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. க்ளீனாக இருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, மேலே அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போஸ்ட்டு போடும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அங்கே நம்ம போடணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபேஸ்புக், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் ஃபேஸ்புக் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஃபேஸ்புக் இல்லாதவங்க குவிட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்கை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ இந்த ஃபேஸ்புக்குள்ளார போகணுன்னு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல், லைவ்னு இருக்கும். போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டுக்கு போன உடனே வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணதை இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த டேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு கொடுத்தாக்கா நம்மளோட போஸ்ட்டை பார்க்குற மாதிரி ஃபேஸ்புக்கில் போயிட்டு பேட்மிண்டன் இல்லை ஷட்டில் காக்கு, ஸோ அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நம்ம டேக்கு கொடுத்தோம் அப்படின்னா யார் சர்ச் பண்ணாலும் நம்மளோட போஸ்ட் அவங்களுக்கு போகும். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ். இப்போ இந்த இமேஜை வந்து எடிட் கொடுத்துட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்டோட இமேஜை வந்து பர்ஃபெக்டாக தெரியணும், அது மட்டுமே தெரியணும், கசகசன்லாம் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைஸு நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்டிகுலர் சைஸ் அந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி அந்த இமேஜை க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ நான் ஓகேக்கு கொடுத்துட்டேன். வந்துட்டு இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ கீழே வந்து இமேஜ் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து டேக் யூஸ் பண்ணுறேன். ஹேஷ்டேக்கு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேகு. ஓகேங்களா. ஸோ பீப்புள் வந்து எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட போஸ்ட் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ இந்த ரீச் ஆகும்போது தான் சேல்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ இந்த அமேசான் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம போடும்போது அங்கே வந்து ரீச் ஆகும். ஸோ அமேசானுக்கு சேல்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம கம்பெனிக்கு நல்லது தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேக் யூஸ் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி டேகை கொடுங்க. டேகை கொடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு போஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு ரீசனே அதுதான். டேகு கொடுக்கலன்னா அது வேஸ்ட்டு. ஸோ இந்த டேக் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கொடுத்துட்டு மேலே வந்து போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மேலே வந்து போஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஸோ போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா கீழே வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது லோட் ஆகும். ஸோ இப்போ அந்த போஸ்ட் ஆயிருச்சு. நம்மளுக்கு அது டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. நான் கொடுத்த ஹேஷ்டேகு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் காட்டுது பார்த்தீங்களாக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போடணும். நீங்களும் இதே மாதிரி போய் போஸ்ட்டை போடணும் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு போஸ்ட்டை போட்டுட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து லிங்க் நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோமோ அதோட லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம ஐடிக்குள்ளார போகிறோம். நம்மளோட எஸ்பிஓ ஐடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே போகிறோம். இப்போ அங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாமே இருக்கும். கீழே வந்து டைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் தான் நம்ம போய் போஸ்ட் போடுறோம் அமேசானை பற்றி. ஸோ ஃபேஸ்புக் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. எங்கே போய் நம்ம போடுறோம் போஸ்ட் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் தான். ரெண்டுமே ஃபேஸ்புக்குன்னு தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஃபேஸ்புக்குன்னு போட்டுருங்க. URL அப்படின்னா நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா லிங்க், அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு காப்பி லிங்க் எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நான் மறுபடியும் இங்கே காட்டுறேன். நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பி லிங்க்கை கொடுத்துக்கலாம். ஷேர் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் நான் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து இன்னும் 3 days ஆகலை அப்படின்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போடுங்க, ரீச் ஆகும். உங்களோட ஃபேஸ்புக்குக்கும் லைக் வரும், ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.